Hi friends, today இன்றைக்கு HTML paragraph என்னென்று கிரியேட் பண்ணுறது, paragraph அந்த டெக் யூஸ் பண்ணுறது எப்படி என்றதும் மற்றது ஒரு லிங்க் உண்டு எப்படி கொடுக்குறதுன்றதும் வேறு பேஜில் ஒரு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, மற்றது பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது, மற்றது லிஸ்ட் என்னென்று போடுறது, இப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் பேராகிராஃப் என்னென்று யூஸ் பண்ணுறது, பேராகிராஃப்ன்றது டெக் வந்து பி என்று சொல்லப்படும். இப்படி டெக்கில் நார்மலாக பி என்று நாங்கள் போட்டு பேராகிராஃப் என்று கொடுத்தோம்னா அது ஒரு பேராகிராஃபாக அதை எடுத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பேராகிராஃப்ன்ற டெக் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த டெக் ஒர்க் பண்ணுறதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ரன்னில் போய் லான்ச்ட் இன் குரோம் இதை கொடுத்தோம்னா இப்போ ஹெடிங்கில் பேராகிராஃப்ன்றது இந்த இடத்துல வந்திருக்கு. அந்த பி அண்ட் டெக் நாங்கள் போட்டிருக்கிறதால வருது. அதில் நாங்கள் என்ன டைப் பண்ணுறோமோ அவ்வளோவும் இந்த இடத்துல பேராகிராஃபாக போடுறது யூஸ் ஆகும். ஒவ்வொரு ஹெடிங்குக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேராகிராஃப் போடுக்க இது யூஸ் ஆகும். அது நேரம் ஒரு பேராகிராஃப் கொடுக்க இடைக்குள்ளே ஏதாச்சும் லிங்க் கொடுக்க வேண்டி வரும். அப்படி லிங்க் கொடுக்க வேண்டி வர்ற இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுற டெக் ஏ என்று சொல்கிறது, அதை ஆங்கர் டெக் என்று சொல்கிறது. கூட ஆங்கர் டெக் என்று யூஸ் பண்ணுவோம். அது நார்மலாக ஏ என்று யூஸ் பண்ணுவோம். ஏ என்ற டெக் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ண வேணும். ஏ ஏ ஏ ஏ என்ற டெக் இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏ என்ற டெக் யூஸ் பண்ணிக்கல எப்போவும் ஒரு ஏ என்ற டெக்கில் நாங்கள் இப்போ ஒரு லிங்க் என்று கொடுக்க போகிறோம்ட்டு வைங்க. அப்போ நாங்கள் லிங்க் என்று நான் பேசிக்காக சும்மா டைப் பண்ணுறேன். காப்பி பண்ணி சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன் பேஜை. ஏற்கனவே குரோமில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ரீலோட் பண்ணுறேன். லிங்க் என்று வந்திருக்கு. பட் அதில் கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு லிங்க் கொடுக்க வேணும். லிங்க் கொடுக்குறதுக்கு நார்மலாக HREF என்ற ஒரு டெக் உண்டு. அந்த டெக்குக்குள்ளே HREF என்று கொடுப்போம். அதுதான் அந்த லிங்கை கனெக்ட் பண்ண போகுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா HREF என்ற ஒரு இதுனா கூட இதுக்குள்ளே தான் நாங்கள் கூட லிங்க் கொடுக்குறோம். நாங்கள் அதுதான் லிங்க் டெக்கில் கூட யூஸ் பண்ணுறது. ஸோ அதை நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் கொடுத்த உடனே அது ரெட் கலரில் மாறும். HREFன்றது ரெட் கலரில் மாறும். இந்த இடத்துல நாங்கள் லிங்க் கொடுக்க போகிறோம். பேசிக்காக நான் இங்கே ஏற்கனவே இண்டெக்ஸ், கண்டக்ட், அபவுட் இப்படி சில பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜுகளுக்கு நாங்கள் இந்த முறை லிங்க் கொடுத்து பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல index.html என்ற பேஜுக்கு லிங்க் கொடுக்குறதுக்கு டைப் பண்ணுறேன். index.html என்ற பேஜுக்கு இந்த இடத்த நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் லிங்க் கொடுத்துட்டேன். ரன் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இது ப்ளூ கலரில் மாறி இருக்குது. ஸோ இங்கே கிட்ட அந்த எழுத்துக்கு மேலே கொண்டு போக கை அடையாளம் வருது. ஸோ அந்த இடம் இப்போ லிங்காக மாறிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணோம்னா index.page என்ற ஒரு பேஜுக்கு போகுது. இண்டெக்ஸ் என்ற ஒரு பேஜுக்கு போகுது. நான் கொடுத்த அந்த index.html என்று கொடுத்த அந்த பேஜுக்கு போகுது. ஓகே, இப்படி தான் ஒரு பேஜுக்கு
பேஜில் நாங்கள் லிங்க் கொடுக்க போகிறோம். எதண்டான இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். எந்த இடத்துலையும் ஒரு லிங்க் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்குது. அந்த பேராகிராஃபில் ஒரு வேர்டை கிளிக் பண்ண இன்னொரு இடத்துக்கு போகணும். இல்லாட்டி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறீங்க, அப்போ அந்த பட்டனில் கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்படியான இடங்களில் இந்த லிங்கை, இந்த ஆங்கர் டெக்ன்றதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக். இது நாங்கள் வடிவாக லேர்ன் பண்ணியிருந்தோம்டா எந்த இடத்துலையும் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்க வேணும் இமேஜ். ஒரு இமேஜ் என்னென்று போடுறதுன்றது. நாங்கள் இப்போ ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கல தனியாக எழுத்துக்கள் மட்டும் போட போகிறதில்லை. இமேஜுகள், படங்கள், வீடியோஸ், அப்படி நிறைய ஆடியோஸ், அப்படி நிறைய மீடியா கண்டெக்ட்ஸ் நிறைய எடுக்கணும். அப்படி நாங்கள் எடுக்கல ஒரு இமேஜ் போடக்கூடிய ஃபெசிலிட்டி அந்த இடத்துல இருக்க வேணும். ஸோ இமேஜ் அண்ட் டெக் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறது. இமேஜ் அண்ட் டெக், இது ஒரு இமேஜ் அண்ட் டெக். பட் இதுக்கு நாங்கள் எண்ட் டெக்ன்றது யூஸ் பண்ணுறோம் இல்லை, பிகாஸ் இதில் இமேஜில் நாங்கள் ஒரு இமேஜ் ஒன்று நாங்கள் கொடுக்க போகிறோம்டா அதை எஸ்ஆர்சி என்று மீன் பண்ணுவோம். எஸ்ஆர்சி என்றதை மீன் பண்ணுவோம். எஸ்ஆர்சி சமன் என்ன இமேஜின் பேர் கொடுப்போமோ, ஒரு இமேஜ் அந்த இமேஜின் பேரை நாங்கள் இந்த இடத்த கொடுக்க வேணும். அதே நேரம் ஆல்ட், இது சொல்கிறது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு இமேஜ் கொடுக்குறோம், பட் அந்த இமேஜ் அந்த இடத்த இல்லை என்றால் அந்த இமேஜ் வர வேண்டிய இடத்துக்கு பதிலாக இந்த 223 school.com என்ற இந்த இதை காட்டிகிட்டு இருக்கும். இந்த எழுத்தை அந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்க போகுது. இதில் நாங்கள் என்ன வேர்டை கொடுக்குறோமோ, நார்மலாக நோ இமேஜ் என்று கொடுத்தோம்னால் நோ இமேஜ், அல்லாட்டி இமேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட் என்று கொடுக்குறோம். இமேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட், இமேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட். இமேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட் என்று கொடுத்துருக்கோம். அடுத்து அந்த படத்தின் வித், அதாவது அகலம், உயரம், இது ரெண்டும் நாங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்கலாம். இல்லாட்டி நார்மலாக கொடுத்தோம்னா அது ஃபுல் ஸ்க்ரீனாக எடுத்து வச்சுருக்கோம். அது இமேஜின் சைஸ் என்னவோ அதையே எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்த நாங்கள் வித் ஹைட் கொடுத்தோம்னால் நாங்கள் கொடுக்குற சைஸில் அந்த இமேஜ் வரும். எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது அந்த நாங்கள் கொடுக்குற சைஸில் அந்த இமேஜ் வரும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இந்த இதில் இருக்கிற இமேஜ், இந்த பேரில் இருக்கிற இமேஜ் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இமேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட் வருது. இந்த இமேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட் வர்றது இந்த இடத்துல நாங்கள் ஆல்டர்னேட்டிவ்க்குள்ளே போட்டது. அதாவது அந்த இமேஜ் இல்லாத போது வர வேண்டிய டெக்ஸ்ட்ன்றது தான் அதோட மீனிங். ஆல்டர்னேட்டிவ், ஒரு இமேஜ் கொடுக்க ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறது அதுக்காகத்தான். ஸோ இப்போ நாங்கள் இமேஜ் ஒன்று போட்டு பார்ப்போம். இந்த பேஜ் நார்மலாக நான் டாக்குமெண்ட்ஸுக்குள்ள வெப் பேஜுக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிக்சர்ஸுக்குள்ள ஒரு இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். இந்த இமேஜை நான் எடுக்கிறேன், இதை காப்பி பண்ணுறேன். டாக்குமெண்ட்ஸுக்கு வெப் பேஜ், இதுக்குள்ளே தான் நாங்களோட பேஜ் சேவ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இமேஜ் இருக்குது, இதுக்கு நான் ரோஸ் என்ற பேர் வைக்கிறேன். rose.jpg, ரோஸ் என்ற பேர் வைக்கிறேன். இது ஒரு ஜேபிஜி ஃபைல், டைப் பண்ண ஜேபிஜி. ஸோ இப்போ நான் கோடிங்குக்கு வரேன். இந்த இடத்துல ரோஸ் என்று கொடுக்குறேன். ரோஸ் என்று கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல ரோஸ் என்ற இமேஜ் வந்துருக்கு, நாங்கள் போட்ட இமேஜ்.
இதுதான் இமேஜ். ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதை சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு பட்டன் ஒன்று என்னென்று போடுறது. பட்டன் என்றது பட்டன் போடைகள் பட்டன் என்றது தான் என்னோட பட்டன் என்றது தான் அதோட கோடிங். டெக் பட்டன் டெக் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறது. பட்டன் என்று தான் பேர். பட்டன் ஒரு டைப் ஓப்பன் பண்ண அதை க்ளோஸ் பண்ணணும். பட்டன் பட்டன் டெக் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் நான் கிளிக் ஹியர்னு டைப் பண்ணுறேன். கிளிக் ஹியர் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்த வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். பட்டன் ஒன்று வந்திருக்கு. இந்த பட்டனுக்கு நான் என்ன செய்கிறேன்டா, இந்த பட்டனை கிளிக் பண்ண எங்கேயாச்சும் லிங்க் போகணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன்டா, இந்த பட்டனுக்குள்ள இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணுறேன். இந்த ஆங்கர் டேக்கை காப்பி பண்ணுறேன். இந்த பட்டனுக்குள்ளே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணணும். ஒரு ஓப்பன் டெக் கொண்டு ஓப்பன் பண்ணினால் அதை காப்பி பண்ணி இந்த இடத்த பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் பேஜுக்கு வரேன், ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் லிங்க் ஆகிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணின உடனே index.phpக்கு போகுது. ஸோ இப்படி தான் பட்டன் கனெக்ட் பண்ணுறது. பட்டன்ஸில் லிங்க் கொடுக்குறது இப்படி தான். நார்மலாக பட்டன் நான் கொடுத்த மாட்டேன், ஒரு பட்டன் ஒன்று கொடுக்கும். அந்த பட்டன்லேருந்து நாங்கள் இன்னொன்று கிளிக் பண்ண போகணும்ன்ட்டு அந்த இடத்த நாங்கள் லிங்க் கொடுக்கணும். அந்த லிங்க் கொடுக்குற இடம் நாமல் சொல்லி தந்தது. எப்படி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். ஏன்னாட்டா HTML ஃபுல்லாகவே ஒரு பில்டிங் பிளாக் போல் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நார்மலாக பட்டன் இருக்கும், பட்டனில் லிங்க் கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப். இப்போ இமேஜ் இருக்குது, இந்த இமேஜுக்கு லிங்க் கொடுத்த மாட்டேன், இந்த இமேஜை கிளிக் பண்ண எங்கேயாச்சும் போகிற மாதிரி அப்படி செய்து கொள்ளலாம் நாங்கள். அப்படி எங்களோட ஐடியாஸ் ஒவ்வொன்றும். அடுத்தது நாங்கள் பார்க்க வேணும் ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு லிஸ்ட் ஒன்று போட போகிறோம். அப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டணும். அந்த நேரங்களில் இது உதவும். ஸோ இப்போ அது என்னென்று போடுறது என்றதை பார்ப்போம். UL என்று சொல்லப்படும் லிங்க் கொடுக்குறது. லிஸ்ட்டில் 2 வெரைட்டி இருக்குது. அதை நான் சொல்ல வேணும் கட்டாயம். ஒன்று அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அடுத்தது ஓர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் என்றால் தனியாக புல்லட்ஸ் அப்படியான சிம்போல்ஸை மட்டும் போட்டு போகிறது. அன்ஆர்டர்ட் புல்லட் அப்படி புல்லட் லிஸ்ட் அல்லது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்கிறது. அதே ஆர்டர்ட் லிஸ்ட் என்றால் நம்பர் படி பண்ணும் 1 2 3 என்று நம்பர் பண்ணி கொண்டு போகும். அதை ஆர்டர்ட் லிஸ்ட் என்று சொல்கிறது. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது OL என்று சொல்லுவோம். இது UL, அது OL. ஓகே, இப்போ நாங்கள் UL நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். UL டெக் ஓப்பன் பண்ணினா அதை க்ளோஸ் பண்ணுறேன். UL க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் தான் நாங்கள் லிஸ்ட் போட போகிறோம். இதுக்குள்ள லிஸ்ட் போட போகிறேன். லிஸ்டின் டெக் வந்து LI என்று சொல்லப்படும். லிஸ்ட் இதுக்கு நாங்கள் என்ன லிஸ்ட் LI என்று போட்டுட்டு இப்போ நான் ஒரு டெக் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ண வேணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் நாம் ஏதாச்சும் போடலாம். என்ன போடலாம்? மேங்கோ என்று டைப் பண்ணுறேன். இந்த லைனையை நான் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலோட D யூஸ் பண்ணுறது. கீழே டூப்ளிகேட்டாக கண்ட்ரோலோட D திருப்பி D கொடுக்குறேன். ஸோ இப்போ 2 காப்பி ஆகிட்டு இந்த இடத்துல ஆப்பிள் பேர் மாற்றுறேன். ஆப்பிள், அடுத்தது ஆரஞ்சு. என்று கொடுக்குறேன். இது ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதாவது புல்லட்ஸை மட்டும் போட்டு வரும்.
கண்ட்ரோலோட சேவ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம். வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணியிருக்கோம். நாங்கள் போட்டது மேங்கோ, ஆப்பிள், ஆரேஞ்சுன்றது புல்லட் ரேஞ்சில் வந்துருக்கு. இப்படி நாங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் போடுறது அப்படி நிறைய செஞ்சு போகலாம். ஒன்றுக்கு கிலோ உண்டு அப்படி எப்படி போட்டு போகிறது போகலாம். ஓகே, நான் இதை இப்படியே காப்பி பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். செட். ஓகே, டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல OL என்று மாற்றுறேன், ஓடட் லிஸ்ட்டாக மாற்றுறேன். இங்கேயும் ஓடட் லிஸ்ட்டாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரன் பண்ண போகிறேன். அதே தான் நம்ம ஆர்டரில் வருது. ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட் இப்படித்தான் லிஸ்ட் போடுறது. இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணலாம். இப்போ இந்த ULக்குள்ளேயே இன்னொரு நெஸ்டட் அப்படி போட்டுட்டும் போகலாம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே லிஸ்ட்டுக்கு கீழே மேங்கோன்றது கீழே இன்னொரு மாதிரி லிஸ்ட் ஒன்று வர மாதிரி அப்படி போட்டு நிறைய செஞ்சுட்டு போகலாம். லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் வர்றது, ஆர்டர் பண்ணுறது, லிஸ்ட் அப்படி போடுறது, அதுகளுக்கு இந்த டெக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இவ்வளவும் சொல்லி தந்திருக்கேன். அதாவது பேராகிராஃப் யூஸ் பண்ணுறது இப்படி, பேராகிராஃபிൻ്റെ டெக் P, அடுத்தது ஒரு லிங்க் கொடுக்குறதுன்ற டெக் ஆங்கர் டெக்ன்னு சொல்கிறது A, அதில் லிங்க் கொடுக்குறதுக்கு HREFன்றதை யூஸ் பண்ணுவோம். HREF சமன் டபுள் கோட்டேஷனுக்கு, டபுள் கோட்ஸுக்கு என்ன இடத்துக்கு நாங்கள் போகணுமென்றதை லிங்க் கொடுத்தோம்னா அந்த இடத்துக்கு சென்ட் ஆகும். அங்கே அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். லிங்க் கொடுக்குறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். இமேஜ்ன்றதுன்ற டெக் வந்து இமேஜ். இது க்ளோஸ் பண்ண வேண்டுமென்ற அவசியம் இல்லை. அதில் SRCன்றதை நாங்கள் லிங்க் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். SRC சமன்ட்டு எங்களோட இமேஜிൻ്റെ பேரை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு டொட் அது என்ன டைப் பண்ணுறது. இப்போ JPG இமேஜ்ண்டா JPG என்று கொடுக்கணும், PNG இமேஜ்ண்டா PNG என்று கொடுக்கணும், ஜிஃப்ண்டா ஜிஃப், டிஃப்ண்டா டிஃப்ண்ட், இப்படி இமேஜிൻ്റെ நேம் கொடுக்கணும் இந்த இடத்துல. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்ன்று பார்த்து நாங்கள் அதை ஆல்ட்ன்னு சொல்லுவோம். ஆல்ட் மீன் இந்த இடத்துல இமேஜ் ஃபவுண்ட் ஆகாட்டி அந்த இடத்த காட்ட வேண்டிய டெக்ஸ்ட் என்னன்றதை நாங்கள் இந்த இடத்த கொடுக்குறோம். இது கொடுக்காட்டி என்ன நடக்கும் என்றால், இப்போ இமேஜ் ஃபவுண்ட் ஆகாட்டி அந்த இடத்த எதுவுமே தெரியாது, படம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே அது காட்டாது. அதுக்காகத்தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறோம். அந்த இடத்துல என்ன இமேஜ் இருந்ததுண்டு கூட ப்ரோக்ராமர்ஸ் இந்த இடத்துல என்ன செய்வாங்க என்றால், இங்கே நாங்கள் எந்த இமேஜுக்கு லிங்க் கொடுக்குறோமோ அந்த இமேஜை இதுக்குள்ள போட்டு விடுவாங்க. ஏனென்றால் சிலவள் அந்த இமேஜ் ஃபவுண்ட் ஆகாட்டி நார்மலாக பேஜ் பார்க்க தெரியாது இந்த இமேஜ் போட்டிருக்கோம்ண்டு. அப்போ இந்த இடத்துல ரோஸ்.jpgன்னு வந்துச்சுன்னா ரோஸ்ன்ற இமேஜை காணலைன்னு அந்த படத்தை தேடி போடுறது ஈஸின்றதுக்காக அப்படி செய்கிறது. மற்ற அந்த படத்தின் வித் எவ்வளவு, ஹைட் எவ்வளவுன்றதை செட் பண்ணுறது. இது பிக்சரில் செட் பண்ணி கொடுக்கும். வேறு அடுத்தது ஒரு பட்டன் என்னென்று ஆட் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். நார்மலாக பட்டன்ன்றது பட்டன் டெக்ன்றதால் க்ரியேட் பண்ணப்படும். இந்த கிளிக் இயரில் நாங்கள் என்ன லிங்க்னாலும் கொடுக்கலாம். இப்போ அந்த பட்டனுக்கு லிங்க் கொடுக்குறதுக்கு A என்ற டெக்கை யூஸ் பண்ணுவோம். அதை மேலே படித்து அதே லிங்க் என்ற டெக்கை இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துருக்கோம் ஆர்டர் லிஸ்ட் பண்ணுறது. லிஸ்ட்டில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அடுத்தது ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் என்றால் புல்லட் சிம்போல் அப்படியான இது சிம்பிள்ஸை போட்டு கொண்டு வரும். ஆர்டர்ட் லிஸ்ட்ன்றது நம்ம பண்ணி கொண்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் இன்றைக்கு சொல்லி தந்தது. ஈஸியாக லேர்ன் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்ஸ்.